ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரோஷன் அலி. என்னடா இவன் வீடியோவில் நெருப்பை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் பார்க்குறீங்க. வாங்க, ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோ நம்ம என்னென்னு பார்க்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் ஊரில் என்ன பண்ணோம், நாங்கள் பசங்களாம் சேர்ந்து சரி கறி சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தோம். சரின்னு சொல்லி என் தம்பி இர்ஃபான் வீட்டு பின்னாடி போயிட்டு எல்லாம் செட் பண்ணோம். அங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, என் தம்பி உமர் வந்து அந்த கம்பியை கழுவ ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கறி சுட்டு நம்ம வச்சு எல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். இது ஒரு ஃபன்னான வீடியோ, நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா நிறைய வேலை செஞ்சாங்க. அதான் நான் ஒன்று ஒன்றா காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான ஃபயரை வந்து ரெடி பண்ணிக்கிட்டான் என் தம்பி இர்ஃபானு. அது என்னமோ போட்டு கறிக்கட்டையெல்லாம் போட்டு ரொம்ப நேரமாக இது பண்ணான், எல்லாம் அப்போ தான் ஹீட்டாகும் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவன் ரெடி பண்ணான். ரெடி பண்ணக்கப்புறம் என்ன பண்ணால், கம்பி அதில் வச்சுட்டு சிக்கன் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டான். போடுறப்ப நல்லா டேஸ்ட்டாக, நல்லா வாடையும் ஒரு மாதிரி நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு கைஸ். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி நாங்கள் ஒரு 6-7 டைம்ஸ் நாங்கள் இது மாதிரி போட்டு எடுத்தோம். நிறைய கறி இருந்துச்சு. ஸோ அதனால் அப்புறம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணால். ஏன்டா ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன்னு கேட்டால், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வேகும் ரோசனை சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லி அதுவும் பண்ணால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு கறியை திருப்பி போட்டு காமிச்சான். இதான் பாருங்கள், ஒன் சைடு எப்படி ஃப்ரை ஆகிடுச்சின்னு பாருங்களேன். அது கொஞ்சம் தட்டி ஏற்றி இது பண்ணிக்கிட்டான். சரின்னு சொல்லி அடுத்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த கறி அணைஞ்சிருச்சு, அதனால் செகண்ட் ரவுண்டு போடலான்னு சொல்லி என் தம்பி பிலால் தான் ரொம்ப கடினமாக வேலை செஞ்சா. அப்படி அவர் நிறைய வேலை செஞ்சுருக்கா. அதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது வந்து 2ஆவது ரவுண்டுக்காண்டி அந்த கறியெல்லாம் போட்டு இதை திருப்பி நம்ம ஃபயர் இது பண்ணோம், ஃபயர் பத்தலை அப்படின்னு சொல்லி அது பண்ணாங்க. அப்புறமா அதில் கொஞ்சம் சீமனையை ஊற்றி விட்டு கொளுத்தி விட்டாங்க. நல்லா குப்புன்னு நல்லா எரிஞ்சிச்சு. அப்புறம் எல்லா கறிக்கட்டையும் இருந்தோடனே அடுத்து இவங்க வேகிறதுக்காண்டி ரெடி பண்ணிட்டாங்க. திருப்பி அந்த கறியெல்லாம் திருப்பி போட்டு நல்லா வாட்டிக்கிட்டேங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நெருப்பில் வேகக்கூடாதான், அந்த அனலில் தான் வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்காங்க என் தம்பி பிள்ளால். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் தான் அவ்வளோ நேரமாக வேலை செஞ்சாப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தான். அந்த ஹீட்டில் அப்படியே அந்த கறி வெந்துக்கிட்டு வரும், அதான் சொன்னாங்க. அப்புறம் எங்கள் குட்டீஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஆளுநர் நான் காமிக்கலாம்னு சொல்லி ஒரு ஒருத்தனை காமிச்சிட்டு இருந்தேன். அதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பயலெல்லாம் அவங்க சீரியஸ் ஆகிட்டாங்க. சரி டைம் ஆகுது, ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அடுத்து இன்னொரு ரவுண்டு சார்கோல் வாங்கிட்டு வந்து போட்டாங்க கடையில். இங்கே வாங்கிட்டு வந்து அதை நம்ம தான் கொளுத்தி விட்டோம். அப்புறம் கொளுத்துறோம் அது நம்ம இதுக்கு எரிய மாட்டேங்குது. சரின்னு சொல்லி தம்பி ஒருத்தன் பேப்பர் காமிச்சான். பேப்பரில் கொளுத்துறோம் சரியான்னு சொன்னோன்னே பேப்பரை கொத்தோன்னா அதுவும் குப்புன்னு நல்லா ஃபயர் பிடிச்சிக்கிச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அடுத்தடுத்த ரவுண்டு நாங்கள் கறியை வேக வைக்கணும் கண்டி நாங்கள் அந்த இது ரெடி பண்ணி அதை வேக வச்சுக்கிட்டு இருந்தோம். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அப்புறமா டக்குன்னு பார்த்தா கறி வந்துருச்சு. கறி பத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கெலாம் வாங்கிட்டு வந்தேன். சரின்னு சொல்லி அதை நின்றுக்கிட்டு நானும் இந்த அனாசுங்கிற பையனும் நின்றுக்கிட்டு கழுவணும் ஃபுல்லாக. அந்த கறியும் கழுவி கொடுத்தோம். அப்புறம் அவங்க எல்லாம் பரபரப்பாக கொஞ்சம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி. சரி நம்ம வீடியோவில் எல்லாம் நம்ம யூடியூப்பில் எல்லாத்தையும் நம்மளை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே காட்டிக்கிட்டு இருந்தேன். அதான் நீங்கள் இப்போ எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. தென் நாங்கள் பசங்க வந்து என்ன செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா, மைனஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தொட்டு சாப்பிட்றதுக்கு. சென்சிலாக அவன் ரெடி பண்ணேன். இது இப்போ வந்து எல்லா பசங்களையும் இறங்கிட்டேன். சரி நம்ம எல்லாம் கை வச்சா அது வேலைக்கும் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டேன். ஏன்னா அந்த வந்து சார்கோல் வந்து கம்மியாகிடுது, இந்த ஹீட் வந்து கம்மியாகிடுது. அடுத்த கறிக்கு இருக்க மாட்டேங்குது, அடுத்தது போட வேண்டியதாக இருக்குது. இது வந்துட்டு 4th டைமோ நம்ம நாங்கள் போட்டோன்னே மாப்பிள்ளை ரொம்ப வேகமாக விசிற ஆரம்பிச்சிட்டான். ஃபயர் பார்க்ஸ்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அது நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரின்னு சொல்லி எல்லாம் ஒரு வேலையை பிரித்து பார்த்துருக்கப்ப இப்போ என்ன வந்து புரோட்டா வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிவிட்டேன். சரின்னு சொல்லி நானும் வண்டி எடுத்து ராஜகிரி போய்ட்டு புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். சரி எல்லாம் புரோட்டா வச்சு சாப்பிட்லாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டா போய் வாங்கிட்டு வந்தேன். தென் போயிட்டு வந்து பார்த்தா தம்பி வேகமாக ஆட்டிக்கிருந்தேன். என் தம்பி பிள்ளாலே பொறுமையாக ஆட்ட ஆரம்பிச்சிட்டான். இது வந்து ஃபைனல் ரவுண்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபைனல் ரவுண்டு தான் அது. தென் அதில் வந்து என்னன்னா, அண்ணன் தம்பி 2 பேரும் அவங்க உமரும் பிள்ளாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்டிக்கிருந்தேன். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. அண்ணன் தம்பி பாசம் என்ன. தென் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு 10:30 போல் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம். அந்த இதான் பார்க்குறீங்க. ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக உட்காந்து பார்த்தோம் கைஸ். அதான் நீங்கள் இப்போ எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. தென் நாங்கள் சாப்பிட்ட அப்புறம் இப்போ எல்லாம் உட்காந்து ஜாலியாக நல்லா சந்தோஷமாக பேசி ஃபன் பண்ணிக்கிட்டோம் கைஸ். இதான் நாங்கள் பண்ணது. இதே மாதிரி நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சிறுங்கள்